சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்கா அப்படின்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மகம் ஸ்ரீகுரு சத்யநாராயணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். 10th 11th 12th அந்த பசங்கெல்லாம் இப்போ வாஸ்துபடி இங்க உட்காந்து படிச்சா நல்ல மார்க் வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்குமா? என்னென்னா இந்த பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அந்த படிப்புன்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த இடத்தை சாதகமாக வைத்து நம்ம பலன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஜாதகத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட பாவம் எந்த பாவத்தைக்கும் இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது முக்கியமாக எனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, நான் நல்லா படிப்பேன், ஆனால் எனக்கு புக்கு திறக்கிறதுக்கு மனசே வரல. இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு டேலண்ட் இருக்குது. ஒன்று படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டேலண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டாக பகுத்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். படிப்பு நல்லா சில பேருக்கு வரும், ஓகேங்களா? சில பேருக்கு டேலண்ட் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு மனம் பார்த்திங்கன்னா வேறு விதமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இது எல்லாமே அவங்கவுங்க லக்னத்துக்கு பொருத்தம் இருக்குமா இருக்கும். பொதுவாகவே படிக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயமே பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த திசையில் பார்த்திங்கன்னா உட்கார்ந்து படித்தோம் அப்படின்னு சொன்னாவே நல்ல சாதகமான தன்மையை கொடுக்குமா, சாதகமான தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த வடக்கு பக்கம்னு சொல்லப்படுகின்ற இந்த திசைக்கு ஆப்போசிட்டில் நம்ம உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது லக்னங்களுக்கு லக்னங்கள் வேறுபடுமா அப்படின்னா வேறுபடும்னு சொல்லலாம். நம்ம ஹயகிரி லக்ஷ்மி ஐகிரிவர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை முக்கியமாக பண்ணிவிட்டு, ஓகேங்களா, அந்த இடத்துல படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஃபேவரபுளாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சிறப்பான ஒரு விஷயமே நல்லா இருக்காது. அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கணும், அந்த இடத்துல உட்காந்து பீஸ்ஃபுல்லாக படிக்கணும். ஓகேங்களா? துளசி எங்கே இருக்கணும் அப்படின்னா வடக்கு பக்கத்தில் தான் இருக்கணும்னு சொல்லுவோம். நம்ம இந்த இடத்துல உட்காந்து படிக்கும்போது இந்த இடத்துல உட்காந்து வல்லார கீரை இருக்குது இல்லைங்களா, வல்லார கீரை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி ஐகிரீவருக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலக்காய் மாலை எடுத்துமே போடணும். ஓகேங்களா? ஏலக்காய் மாலை எத்துமே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏலக்காய் மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதே ஏலக்காய் மாலை அவங்க திருப்பி கொடுப்பாங்க, உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாரு. அந்த ஏலக்காயில் 54 ஏலக்காய் அந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஏலக்காவையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து ஒரு நாளைக்கு ஒரு ஏலக்காய் அப்படின்ற மாதிரி பிரித்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும். சில பேருக்கு எனக்கு மீன லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வடக்கு பக்கமே உட்கார முடியாது அவங்களால. அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வடக்கு பக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும். அவங்க என்ன சார் பண்ணணும்? அடுத்த கேள்வி வருதா இல்லையா? அவங்க பார்த்திங்கன்னா சரஸ்வதியினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வை பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ண வேண்டும். அஷ்டபுஜ சரஸ்வதி காஞ்சிபுரத்தில் இருக்குது. அஷ்டபுஜ சரஸ்வதி, அந்த அஷ்டபுஜ சரஸ்வதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சரஸ்வதி வழிபாடுன்னு சொல்லலாம். இல்லை பக்கத்தில் எந்த சரஸ்வதி கோயில் இருக்குன்னு போங்க. சரி சார், அடுத்தது மேஷ லக்னம். எனக்கு ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்கு சார். எனக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு ஹயக்ரீவர் கோயிலுக்கு போக முடியல சார். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பை சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். எந்த திசையில் உட்காரலாம் சார்? தெற்கு பக்கமே உங்களுக்கு சாதகமாக வரும். சார் என்ன சார் ஆப்போசிட்டாக சொல்கிறீங்களே சார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இவங்க உடம்புல தென்றல்னு ஒன்று படுது இல்லையா, அதுவே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும். அப்போது இந்த இடத்துல கிருஷ்ணர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல தன்மையை கொடுக்குமா? கொடுக்குன்னு சொல்லலாம். அப்போ எனக்கு சார் எனக்கு என்னால் போக முடியும், இவங்களே போக மாட்டாங்க ஹயகிரிவர் கோயிலுக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இவங்க வணங்க வேண்டிய தெய்வமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்க கிருஷ்ணர் பார்த்த சாரதி பெருமாள், நின்ற பெருமாள்னு சொல்லப்படுகின்ற பெருமாள் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல படிப்பை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி தெற்கு பக்கமாக உட்கார்ந்து படித்தாலே சாதகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்.
ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிஷப லக்னம் லக்னம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பகுதியில் உட்காந்து படித்தோம்னாவே இந்த பகுதிகள் இவங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். அந்த இடத்துல உட்காந்து மொபைலை நோண்டக்கூடாது. இவங்க எப்போவுமே சாப்பிடும்போது மொபைல், ரிஷப லக்னம் யாருக்கு ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்கோ இவங்க சாப்பிடும்போது மொபைலே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, இவங்களுக்கு தென்மேற்கு பகுதி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமான பலனை கொடுக்குமா? கொடுக்கும். சார் நீங்கள் வந்து எல்லாமே வடக்கு பகுதின்னு சொன்னீங்களே சார், எனக்கு மட்டும் எப்படி சார் எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு சாதகமான பகுதியே யாருக்கெல்லாம் ஏஎல்பி லக்னம் ரிஷப லக்னமாக செல்கிறதோ அவங்களுக்கெல்லாம் சாதகமான பகுதியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தென்மேற்கு பகுதி அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகளும் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். கிரியேட்டிவ் மைண்டுன்னு சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் தான் படிப்பீங்க, ஆனால் வந்து எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக எழுதுவீங்க. அந்த மாதிரி தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்கு சார், நான் எந்த இடத்துல உட்காந்து மேற்கு பக்கம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். நிறைய பேர் எனக்கு ஈவினிங் படிப்பு வருது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு வந்து மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்கோ அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, அவங்க மேற்கு பக்கம் வந்து எனக்கு வந்து சாதகமாக இருக்குது சார், அங்கே உட்காந்து படித்தா நல்லாயிருக்கும் சார், எனக்கு மேற்கு பக்கம் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் அங்கே இருக்குமா? இருக்கும். அந்த பகுதி எனக்கு ஈவினிங் டைமில் தான் சார் படிப்பே வருதுன்னு வாங்க. சன்செட் ஆக 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 அவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்தளவுக்கு சாதகமான தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். எந்த சுவாமி வழிபாடு பண்ணணும்னு, நம்ம காளிகாம்பாள் வழிபாடு பண்ணலாமா? காளிகாம்பாள் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி மாரியம்மன் வழிபாடு அப்படின்ற ஒரு நிகழ்வும் அந்த இடத்துல சாதகமாக வரக்கூடிய தன்மை கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ கடக லக்னம் ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே வந்து மேற்கு பகுதி வந்து மிகவும் சாதகமான தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். நீங்கள் படிக்கும்போது ஒரு துண்டு வெல்லத்தை நைவேத்தியம் பண்ணிவிட்டு, முக்கியமாக காமாட்சி அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் படிங்க, உங்களுக்கு ஃபேவரபுளான தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். தேன் நைவேத்தியம் பண்ணுங்கள் சுவாமிக்கு, ஓகேங்களா? பலாப்பழம் நைவேத்தியம் பண்ணுங்கள், நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க, ஓகேங்களா? படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்த லக்னம் வந்து சிம்ம லக்னம் ஏஎல்பி லக்னம். சார் சிம்ம லக்னம் ஏஎல்பி வரும்போது வடமேற்கு பகுதி உங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. வடமேற்கு பகுதி ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது சார். வடமேற்கு பகுதி எப்போவுமே மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கக்கூடிய தன்மையே வடமேற்கு பகுதியில் இருக்குது சார். ஆனால் உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அங்கே உட்காந்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். பாலா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லலாம். பால் கற்கண்டு போட்டு பால் இருக்கு இல்லையா, பால் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு படிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு பால் அதுவே வந்து சாதகமான தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ கன்னியா லக்னம் ஏஎல்பி லக்னம் போகுதுன்னு சொல்லி நரசிம்மர் வழிபாடு அந்த அளவுக்கு சாதகமான தன்மையை கொடுக்கும். அந்தளவுக்கு அந்த திசையே வந்து சாதகமான தன்மையை, வடக்கு பக்கம் சாதகமான தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு வடக்கு பக்கம் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும், அங்கே உட்காந்து படிங்க, நல்லா படிப்பு வரும். விருச்சக லக்னம் ஏஎல்பி லக்னம் உங்களுக்கு வடகிழக்கில் தான் உட்காந்து படிக்கணும். வடகிழக்கு மூலை வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தன்மை அங்கே வருமா? ராஜராஜேஸ்வரி வழிபாடே சாதகமாக இருக்கும். ஒரு படம் வந்து இருக்குது, முக்கியமாக பார்த்த சாரதியினுடைய படம், ஓகேங்களா? கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக விஸ்வரூப தரிசனம்னு சொல்லப்படுகின்ற பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனம்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த தெய்வத்துக்கு உட்காந்து ஏதாவது ஸ்வீட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை அங்கே நைவேத்தியம் பண்ணிவிட்டு உட்காந்து ஸ்வீட்டோடு சாப்பிட்டு நீங்கள் படிங்க, உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரம்மாண்டமாக இருப்பதற்குண்டான தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். தனுசு லக்னம் இப்போ வந்து உங்களுடைய லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குருவாயூரப்பன் வழிபாடு ரொம்ப அருமையான வழிபாடாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து நீங்கள் வந்து படிப்பு படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். எனக்கு வந்து மகர லக்னம் போயிட்டுருக்கு சார். இதே மகர லக்னத்துக்கு உங்களுக்கு கிழக்கு பகுதி அருமையான பகுதியாக இருக்கும். அதே கிழக்கு பகுதியில் உட்காந்து படிங்க. எந்த காரணத்தை கொண்டும் மொபைலை வந்து யூஸ் பண்ணாதீங்க.
கால பைரவர் வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல தெய்வ பலனை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். வழிபட்டுட்டு இதை பண்ணுங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுறேன். கரெக்டு. ஓகேங்களா? தெய்வங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வராதீங்க வாங்கன்னு சொல்லாது. அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம போகிறதுக்கே முடியாது. அப்போ என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் என்ன இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு பக்கத்தில் காலபைரவர் இருப்பார். சிவன் கோயிலில் காலபைரவர் இருப்பார். அந்த தெய்வத்துக்கிட்ட வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னாவே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். கும்ப லக்னம் ஏஎல்பி லக்னமாக வரும்பொழுது கூட வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அருமையான விஷயத்தை கொடுக்கக்கூடியவரே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு லக்ஷ்மி அயக்ரீவராக வருவதற்குண்டான தன்மை இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து ஒரே ஒரு நிகழ்வை வந்து ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணணும். நீங்கள் படிக்கிறீங்கன்னாவே வடக்கு பக்கம் சரியாக அமைத்து கொள்ள வேண்டும். படிக்கிற இடம் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா லக்னங்களுக்கும் மாறும்னு சொல்லலாம். ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வல்லாரக்கீரை நிறைய எடுத்துக்கோங்க. இது எல்லாமே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குமா? சாதகமான பலன். இதற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் இருக்குது. அதனால தான் அதை சாப்பிட சொல்லணும். எனக்கு எல்லா டேலண்ட்டுமே இருக்குது சார், நான் எப்படி சார் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது சார் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னா, மனசுன்ற 5ஆம் பாவம் தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஓகேங்களா? எனக்கு டேலண்ட் இருக்குது, என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி ஐகிரிவர்னு எடுத்துக்கலாம். இன்னொரு தெய்வம் எதுன்னா சரஸ்வதின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்தந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இந்தந்த திசையில் உட்காந்து படிச்சிங்கனாவே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரம்மாண்டமாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். சித்தர் பூமி.